ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அஜிதாஸ் கிச்சன். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா லைட்டாக ப்ரௌனாக வர வரைக்கும் அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க. சிம்லே வச்சுட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு தனியாக ஒரு முரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா வறுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு தான் மிக்சியில் அரைக்க முடியும். அதனால் ஒரு முரத்தில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம். அதே 2 கப்பு தான் நம்ம கடலைப்பருப்பும் எடுத்துக்கிறோம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட ஒரு 20 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுத்தம்பருப்பு கூடயே இதுவும் கொஞ்சம் சூட்டில் ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பூண்டு தோலோடு 2 பல்லு உரித்து வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அந்த சூட்டில் மிதமான சூட்லேயே ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாவும் பூண்டும் வதங்கிடுச்சு. இது அதே முரத்தில் இந்த கடலைப்பருப்பு கூட கலந்து கொட்டி ஆற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தோல் இருக்கிற உளுத்தம்பருப்பை ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது சுவை இன்னும் அதிகப்படுத்தும். இட்லி தூளோட பொடியோட சுவையை அதிகப்படுத்தும். நம்ம மோஸ்ட்லி வெள்ளை உளுந்தோடைய அந்த கருப்பு தோலோடு இருக்கிற உளுந்த பருப்பை நம்ம ஆட் பண்ணினாலும் இட்லி தூள் நல்லாவே இருக்கும். இது கூட காஷ்மீரி சில்லி மிளகாய் இருந்தது கூட என்கிட்ட, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட இட்லி பொடியோட கலர் கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். இது கூட 2 ஸ்பூன் மிளகு இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் ஜீரகத்தையும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதங்குறோமோ அந்த அளவுக்கு 4 படை நம்ம வச்சுக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ் சுவை கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். நம்மளோட கருப்பு உளுந்து இப்போ வதங்கிடுச்சு. இது இந்த மரத்தில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா உடச்சி விட்டு இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். நம்ம பெருங்காயம் இப்போ வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது எள்ளு ஆட் பண்ணுறோம். இது இன்னும் இட்லி பொடி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கினேன். 3 டீஸ்பூன் நம்ம இந்த எள்ளு எடுத்துக்குவோம். இது நல்லா வதக்கிக்குவோம். இது நல்லா வதக்கும் போதே நல்லா அந்த வெடிப்பட்டு நல்லா வதங்கியிருக்கும். நம்ம வானலில் போடும்போது சப்பையாக இருக்கும். ஆனால் அது ஃப்ரை ஆன பிறகு நல்லா குண்டுலாம் வந்திருக்கும். இப்போ நம்ம எள்ளு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த முரத்தில் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அடுத்தது கருவேப்பிலை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதுவும் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இப்போ பச்சையாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது அப்படியே ஒரு கலராக ட்ரை ஆன பிறகு ஒரு ப்ரௌன் கலராக மாறும். அது வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருவேப்பிலை எப்படி நல்லா சுருங்கியிருக்கு பாருங்கள். இது எப்போலாம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் அந்த முரத்தில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சூடாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃபேனில் ஆற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த இட்லி பொடிக்கான இன்க்ரீடியன்ஸை வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது வந்து மிளகாய் தனியாக எடுத்து அரைச்சி வைக்கிறதோட இந்த பருப்பு கூடையை நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பருப்பு கூடையே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாரில் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மழைன்னு இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு எடுத்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இதேமாரி எல்லா பவுடரும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நம்ம இதை ஒரு வானலில் வந்து அதே வானலில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ஒரு எல்லா பவுடரும் வந்து ஒரே லெவலில் மிக்ஸ் ஆகும். ஆற வச்சிட்ட பிறகு ஒரு டப்பியில் கொட்டி வச்சுட்டு பிறகு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹீட்டோடு நம்ம போட்டோம்னா நம்ம வந்து நம்மளோட இட்லி போட்டு சீக்கிரமாக கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து நல்லா ஆற வச்சு ஒரு டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி பவுடர் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். This video sponsored by Buy Mode shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.